எடுங்க. இப்போ வந்து ஒரு லேயர் நம்ம வெல்டிங் பினிஷிங்கா அடிச்சிட்டோம். இப்ப அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த லேயர் பாதி இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர்ல பாதி வர மாதிரியும், இந்த புதுசா அடிக்காத இடம் இருக்குல்ல இதுல வர மாதிரியும் அடுத்த லேயர் நம்ம அடிக்கணும். இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். இந்த வெல்டிங் ராட் அசைது பாருங்க, இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். இதே மாதிரி இந்த ஷாஃப்ட்டை சுத்தி நம்ம அடிக்கணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வெல்டிங்கை வந்து நம்ம டர்னிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பினிஷிங்கா இருக்கும் சைஸ். நீங்க வந்து கேப் விட்டு அடிச்சீங்கன்னா பள்ளமும் மேலுமா வரும். அதை வந்து ஜாப் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கிறதையும் பாருங்க. இந்த பக்கத்துல க்ளோஸ்ல காட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த லேயர் வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அடுத்த லேயர் எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அடிச்சதுல பாதியும் புதுசா இருக்கிற இடத்துல பாதியமா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுங்க உங்களுக்கு, வெல்டிங் ரெண்டாவது லேயர் அடிச்சிட்டோம். இந்த ரெண்டாவது லேயர்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா?